ஆளுங்கட்சியோட கோட்டையில களமிறங்குறாரு தாவேக தலைவர் விஜய். கடந்த 2006 பேரவை தேர்தல் வரைக்கும் பெரம்பூர் தொகுதி தனி தொகுதியா தான் இருந்துச்சு. 2008 தொகுதி சீரமைப்புக்கு பிறகு பொது தொகுதியா மாறியாச்சு. இங்க திமுக 9 முறையும், மார்க்சிஸ்ட் 3 முறையும், அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. சொல்ல போனா பெரம்பூர் தொகுதி ஆளுங்கட்சியோட கோட்டையாவே இருக்கு. மேலும் இங்க மொத்த வாக்காளர்கள் சுமார் 75,000 பேர் இளம் தலைமுறை வாக்காளர்கள் தான். விஜயோட தாவேக கட்சி அடிப்படை உறுப்பினர்களா 45,000 பேர் இருக்காங்க. இந்த 75,000 பேர்ல 45,000 பேர் வருவாங்களா? 45,000 பேருக்கும் வாக்குரிமை இந்த பகுதியில தான் இருக்கா? 75,000 பேரை மட்டுமே நம்பி விஜய் இந்த தொகுதியில நிற்க முடியுமா என்பதெல்லாம் தாவேகவோட கூற்று. உழைக்கும் மக்கள் அதிகம் இருக்கு. பல சமூகங்களை கொண்ட மக்கள் வாழும் பகுதியான பெரம்பூர் திமுகவோட கோட்டையா இருக்கு. இங்கு 9 முறை வென்றிருக்கு திமுக. இந்நிலையில விஜய் இங்க களமிறக்கி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசு பொருளை உருவாக்கி இருக்கு.